வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியா. இந்த ஏரியா மேக்ஸில் மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, நீங்கள் நீட்டு, ஜேஇ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த ஏரியா ஒரு பேசிக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து சின்ன கிளாஸில் 10th சம் ஸ்பெஷல் ஆங்கிள் பார்த்துருப்போம். ட்ரிக்னாமெண்ட்ரி ரேஷியோக்கு 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90 இந்த ஆங்கிளோட வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும், பார்த்துருப்போம். அதுக்கு மேலே ஆங்கிள் இருந்தாலும் மோர் தென் 360 இருந்தாலும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த குவாட்ரண்ட் ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம இதை ஒரு குவாட்ரண்ட்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360. அப்போ இதை வந்து 4 பிரிச்சோன்னா ஒவ்வொரு குவாட்ரண்ட், அதுக்கு பேர் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். அது ஒவ்வொன்றும் 90 டிகிரி, 0 90 டிகிரி, 180, 270, 360. ஸோ கம்ப்ளீட் ரொட்டேஷன் மேக்கான ஆங்கிள் 360. அப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், ஆன்டி கிளாக் வைஸ் தான். இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு ஐடியா, ஏ, எஸ், டி, சி. இதுக்கு நிறையா சொல்லுவாங்க. ஆல் சில்வர் டீ கப் சொல்லுவாங்க, ஆல் ஸ்டூடெண்ட் டேக்ஸ் ஜாக்கெட், ஆல் ஸ்டூடெண்ட் டேக்ஸ் காஃபி. இது மாதிரி ஏதாவது ஐடியா ஞாபகம் வச்சுக்கணும். ஏ ஃபார் ஆல் அப்படின்னா ஆல் ட்ரிக்னாமெண்ட்ரி ரேஷியோ பாசிட்டிவ் இன் திஸ் குவாட்ரண்ட்னு அர்த்தம். எஸ் ஃபார் சைனு, அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் ஒன்லி பாசிட்டிவ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்ல கீ லெட்டர் டி, டி ஃபார் டர்னு, அதோட ரெசிப்ரோக்கல் காட்டு ஒன்லி பாசிட்டிவ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். பேலன்ஸ் 4 ratios will be negative. In fourth quadrant key letter C, C for cos and then reciprocal of cos secant only positive, balance 4 ratios will be negative in fourth quadrant. Okay va? இது சைன் சேஞ்ச் பண்றது. சைன் மீன்ஸ் பிளஸ் ஆ மைனஸ் ஆன்னு டிசைட் பண்றது. அதுக்கு பிறகு ரேஷியோ சேஞ்சிங் ரூல். ரேஷியோ எப்ப சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து 90 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, 270 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, இது மாதிரி நம்ம எழுதுறப்ப மட்டும்தான் ரேஷியோ சேஞ்ச் ஆகும். அந்த ரேஷியோ எப்ப சேஞ்ச் ஆகும்? வில் சேஞ்ச். ரேஷியோ வில் சேஞ்ச் எந்த இடத்துல? 90 plus or minus theta, 180, 270 plus or minus theta. இப்போ 180 plus or minus theta, 360 plus or minus theta, தீட்டாவிலாம் ரேஷியோ நாட் சேஞ்ச். கரெக்டா? இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் வரும் அடுத்தது. அப்போ சைனு காசா மாறும், காசு சைனா மாறும். நெக்ஸ்ட் டர்னு காட்டா மாறும், காட்டு டர்னா மாறும். நெக்ஸ்ட் சீக்கண்டு கொசிக்கண்டா மாறும், கொசிக்கண்டு சீக்கண்டா மாறும். ஸோ இதான் அது சேஞ்சிங் ரூல், அதாவது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த இடத்துல இதை எப்படி நாம வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம எப்படி தலையை ஆட்டுவோம்? ஒரு மாறும் அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி மேலையும் கீழையும் தான் ஆட்டுவோம். ஸோ அப்போ மாறும். எப்படி மாறாதுன்னா எப்படி தலையாட்டுவோம்? இப்போ ஹரிசாண்டலா தானே தலையாட்டுவோம். ஸோ ஹரிசாண்டலா தலையாட்டுவோம். ஸோ 180 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, 360 பிளஸ் ஆர் மைனஸ் தீட்டானா ரேஷியோ மாறாது. மாறுங்கிறதுக்கு மேலே கீழையும் தலையாட்டுவோம். ஸோ மாறும். மேலே கீழையும் இருக்குது என்ன? 90, 270. ஸோ மாறுது. அவ்வளோதான் ஐடியா. ஈஸியான ஐடியா. ஓகேவா? அடுத்தது நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னது மட்டும் பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ சைனு of minus theta, minus sin theta, அடுத்தது cosecant of minus theta, minus cosecant theta, tan of minus theta, minus tan theta, cot of minus theta, minus cot theta. And what about other two? The balance ரெண்டு இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா cos of minus theta, cos theta, secant of minus theta, secant theta. கிளியரா? ஸோ இது ரெண்டும் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். இது ரெண்டும் என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். பேலன்ஸ் இதுனாலும் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வரும், ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஆட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, ஜஸ்ட் இந்த கிளாஸ்ல இது வர்றதுனால சொல்லிடுறேன், இன்னும் தனியாக பார்ப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் ரீப்ளேஸ்டு பை மைனஸ் எக்ஸ், தென் ஈக்குவேஷன் இஸ் நாட் சேஞ்ச்.
எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எஸ் கொடுத்து ஈக்குவேஷன் சேஞ்சே ஆகலைன்னா அது ஈவன் ஃபங்க்ஷன். அதுவே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எஸ் கொடுத்து ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகுது, என்ன சைன் மட்டும் சேஞ்ச் ஆனா அது ஈவன் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். இதெல்லாம் ஈவன் ஆட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எஸ் கொடுத்து ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகலைன்னா ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எஸ் கொடுத்து ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகுது, மைனஸ் மட்டும் மாறுதுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஆங்கிளுக்கு போயிடுவோம். இப்போ ஒரு சின்னது ஒரு ஆங்கிள் எடுத்துக்குவோம். சைன் 135 டிகிரி எடுத்துக்குவோம். ஸோ இப்போ 135 டிகிரிக்கு இஸ் கிரேட்டர் தென் 90 நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 135 எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். 90க்கு மேல 180க்குள்ள செகண்ட் குவாட்ரண்ட் தான். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ சைன் 135 இது செகண்ட் குவாட்ரண்ட்னு சொல்லிட்டேன். அப்போ வாட் இஸ் கீ லெட்டர் அப்படின்னா எஸ். எஸ் ஃபார் என்னன்னா சைனு, reciprocal of sin cosecant only positive, balance 4 ratios will be negative in this quadrant. So 135 நான் ரெண்டு வகையா எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா 90 plus theta 180 minus theta. ஸோ நான் மேக்சிமம் 180 plus theta எழுததான் விரும்பணும் நம்ம. ஏன்னா அப்பதான் ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. அப்போ 135 180 minus 45 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்படி எழுதுறப்ப இது செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ 180னா ரேஷியோ மாறுமா? மாறாது. அப்போ சைன்னே வந்துடும். அடுத்தது 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட், கீ லெட்டர் சைனு, அப்போ பாசிட்டிவ். அப்போ இங்கேயும் சைனு பாசிட்டிவ். அப்போ சைன் 45 அவ்வளோதான். சைன் 45 வேல்யூ இந்த முன்னாடி உள்ள டேபிளை பார்த்து சொல்லிட வேண்டியதான், 1/√2. அப்போ therefore sin 135 ஓட ஆன்சரு 1/√2 தான். அதாவது sin 45 தான் வருது. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுவே cos 120 வச்சுக்குவோம். cos 120 செகண்ட் எக்ஸாம்பிள். 120 எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் கீ லெட்டர் எஸ். எஸ் ஃபார் என்ன? சைனு அண்ட் தென் ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைனு cosecant only பாசிட்டிவ். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? நான் இப்பதான் சொன்னேன் 90 பிளஸ் ஆர் மைனஸ் 270 பிளஸ் ஆர் மைனஸ் எழுதுனா அது வந்து என்னன்னா ரேஷியோ சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால அது வேண்டாம். அப்போ 120 நம்ம எப்படி எழுதலாம்? 180 மைனஸ் 60 எழுதலாம். ஸோ இது எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். கீ லெட்டர் எஸ். இங்க என்ன இருக்கு? காஸ் இருக்கு. ஸோ அப்போ மைனஸ் வரும். 180னா ரேஷியோ மாறுமா? மாறாது. அப்போ காசே தான் வரும். இங்க என்ன இருக்கு? 60. cos 60 வேல்யூ என்ன? நம்ம டேபிள்ல பார்க்கணும். cos 60 வேல்யூ என்ன? 1/2. ஸோ நவ் cos 120 வேல்யூ எவ்வளவு அப்படின்னா cos 120 வேல்யூ that is -1/2. அவ்வளவுதான். ஓகேவா? இதுல ஒரு பிக்ஸ்டா நம்ம ஒண்ணு நினைச்சு வைக்கலாம். என்னன்னா சைன் எங்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட். காஸ் எங்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். டேர்ன் எங்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லா ரேஷியோவும் பாசிட்டிவ் தான். 6 ட்ரிகனாமெட்ரி ரேஷியோவும் பாசிட்டிவ் தான். ஆனா இதுல எல்லாம் அந்தந்த ரேஷியோ மட்டும்தான் பாசிட்டிவ், பாக்கியெல்லாம் நெகட்டிவ். இப்போ நான் சைனோட கம்மியான ஆங்கிள் 360 கம்மியான ஆங்கிள் பார்த்துருக்கேன். இப்போ நான் ஒரு மோர் தென் 360 சொல்றேன். சைன் 750 டிகிரி அப்படின்னு சொல்றேன். காஸ் 50 டிகிரி 750 டிகிரின்னு சொல்றேன். இப்போ 750 டிகிரி மோர் தென் 360. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டினரியா நம்ம சின்ன கிளாஸ்ல போட்ட மாதிரி 750யை 360ஆல டிவைட் பண்ணணும். என்ன வரும்? 2 360 720 பேலன்ஸ் 30. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இது எதுக்கு ஈக்குவல் தெரியுமா? காஸ் 30 டிகிரிக்கு ஈக்குவல். இப்போ காஸ் 30 டிகிரி வேல்யூ √3/2. அவ்வளவுதான் இதோட வேல்யூ. ஈஸியா முடிஞ்சுட்டு. இதுல ஏன் இப்படி வருது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360. 2 கம்ப்ளீட் ரொட்டேஷனும் அதே தான் வரும். இப்போ இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு அப்படின்னா இது 30 டிகிரி வந்தா ஒரு தடவை சுத்தி வந்து திருப்பி இங்க வந்தாலும் அதே 30 டிகிரி தான். இன்னொரு தடவை சுத்தி வந்து இங்க வந்தாலும் 750 டிகிரி தான். ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு இந்த டிவிஷன் போதும். இப்போ 1 × 360 360,
அப்புறம் 2 into 360 that is 720. அப்புறம் 3 into 360 1080. அது போதும். ஸோ அது ஒரு 2-3 தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் டிவைட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதே மாதிரி இன்னும் நிறையா மோர் தென் 360 ஆங்கிள்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதான் குவாட்ரண்ட் ரூலு. இந்த ரூல்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. நம்மளுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரின்னு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் வந்து ஓல்டஸ்ட் பிரான்ச் மேத்தமேட்டிக்ஸ் இது ட்ரிக்னாமெண்ட்ரி. ஸோ இது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் நிறையா ட்ரிக்னாமெண்ட்ரி ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.